ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பண்ணக்கூடிய குலாப் ஜாமுனோட ரெசிபி தான். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரெசிபிக்காக 400 கிராம்ஸ் வெயிட் இருக்கக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இது 2 ஸ்வீட் பொட்டேட்டோ வருது. இதை நான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஒரு சிலர் ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க, ஒரு சிலர் தண்ணியிலேயே சால்ட் அண்ட் டர்மரிக் போட்டு குக் பண்ணுவாங்க. நான் இந்த ரெண்டுமே பண்ணலை. நான் சும்மா தண்ணியில் போட்டு ப்ளெயினாக தான் குக் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் மேக் ஷுர் அது நல்லா குக் ஆகணும். எப்படின்னா நம்ம இதை மறுபடியும் மசிப்போம். ஸோ மசிக்கும்போது அது நல்லா மாவு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இடைக்கு ஓப்பன் பண்ணி அது நல்லா குக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் போட்டாலும் நமக்கு தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நல்லா குக் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எனக்கு குக் ஆயிடுச்சு. நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மாற்றி ஆற வச்சுருவேன். நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம இதை ஆற வச்சா தான் அதோட தோலெல்லாம் எடுத்து மசிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு சூடில் நம்ம பண்ண முடியாதுல்ல. அதனால் இதை தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், எனக்கு அது நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது ஆறுற அதே டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் சுகர் எடுத்திருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இந்த 2 கப் சுகருக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுக்கிறேன். தண்ணி எடுத்து இது நல்லா மெல்ட் ஆகட்டும். சுகர் மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதம் வாரதுக்கு முந்தின ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த டைமு நான் இதை இறக்கிடுவேன். அப்போ தான் இது ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப திக்கானாலும் அந்த ஸ்வீட்னஸ் அந்த பொட்டேட்டோக்குள்ளே இறங்காது. அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா கரிஞ்சிடக்கூடாது. அதனால் இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதில் நான் ஏலக்காய் பொடியும் அதுக்கப்புறம் குங்குமப்பூவும் ஆட் பண்ணிக்கிறேன். சாஃப்ரான் இது ஆப்ஷனல் தான். சாஃப்ரான் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி பரவாயில்ல. ஏலக்காய் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த சுகர் சிரப் இருக்குல்ல, இது ஒரு கம்பி பதத்துக்கு முந்தின ஸ்டேஜ் வரணும். அந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இப்போ இதையும் கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். ரொம்ப கொதிக்க இருக்கும்ல. இப்போது எனக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஆறிடுச்சு. இப்போ இதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை மசிக்க போகிறோம். ஸோ நான் தோலை எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃபோர்க் இருந்ததுன்னா ஃபோர்க், இல்லைனா ஸ்பூன், இல்லைனா கை வச்சு எப்படினாலும் பரவாயில்ல. இதை நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க, பசங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்னா இதை நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் சாப்பிடலாம், பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கங்கேயா கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்ததுனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் நல்லா மசித்து எடுத்தீங்கன்னா இது நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோவில் தான் பண்ணியிருக்கீங்கன்றதை கண்டுபிடிக்கவே முடியாது. இதில் நான் பால் பொடி ஆட் பண்ணுறேன். நான் 1/2 கப் அளவுக்கு பால் பொடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவோட டேஸ்ட்டு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரியவே கூடாது, பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நீங்கள் பால் மாவு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து இந்த மாவும் இந்த பொட்டேட்டோவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இல்லைனா அங்கங்கேயா மாவு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல கையில் ஒட்டுறது மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் அந்த மாவு சேர்த்து பண்ண அது கையில் எதுவுமே ஒட்டாது. நம்ம நார்மலாக எப்படி குலாப் ஜாமுன் பண்ணும்போது மாவு எப்படி கையில் ஒட்டாமல் வரும், அதே மாதிரி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் நெய் தடவி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக எப்பவுமே நம்ம எப்படி ரோல் பண்ணுவோம் அதே ப்ரொசீஜர் தான். குலாப் ஜாமுன் மிக்ஸ் கடையிலேருந்து ரெடிமேட் மிக்ஸ் வாங்கும்போது கூட நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ரோல் பண்ணி எடுத்து இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கலரில் கூட பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் கடையிலேருந்து வாங்குறது மாதிரியே தான் இருக்கும், வேறு ஒரு சேஞ்சும் இருக்காது. பாத்திரம் அடுப்பில் வச்சு அது நல்லா ஹீட் ஆன பிறகு எண்ணெய் போட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த பால் செஞ்சு வச்சுருக்கோம்ல, இதை ஒன்று
2 பேட்சாக போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைட்லேயும் ஈவனாக குக் ஆகும். நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணுவீங்க வீட்டில் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம், பரவாயில்ல. இப்போது இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இதில் வரக்கூடிய இந்த பபிள்ஸோட அளவு வந்து கம்மி ஆயிரும். முதல்ல போடும்போது இருந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணினதை நம்ம அப்படியே சுகர் சிரப் செஞ்சு வச்சுருந்தோம்ல அதில் போடுற போகிறோம். அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இப்போது ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு. நான் அடுத்தது செகண்ட் பேட்ச் போட போகிறேன். எனக்கு 2 பேட்ச்லேயே நான் செஞ்சு வச்சுருந்தது எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். போடும்போது பார்த்து போடுங்க, எண்ணெய் கையில் பற்றாமல் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா நான் சூடு வாங்கினேன், அதனால தான். போட்டாச்சு. இப்போ இதை அப்பப்போ நம்ம திருப்பி மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டேஸ்ட்லேயும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம மாவாக பிணைவோம்ல, பிணைஞ்சு இந்த ரோல் பண்ணுற டைம் கலரில் கூட கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதோட ஹெல்த்தியானதும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுற வேண்டியதான். இதையும் எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். பொறுமையாக பண்ணுங்கள், கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல். அதே மாதிரி குட்டி பசங்களை நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அலோவ் பண்ணாதீங்க பக்கத்தில். ஸோ இதையும் போட்டாச்சு. போட்டு இதை ஒரு 2 to 3 hours நீங்கள் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ தான் இந்த சுகர் சிரப்பில் இந்த பாலெல்லாம் நல்லா ஊறி வரும்போது கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். நான் இன்னும் ஒரு பாக்ஸில் சுகர் சிரப் வச்சுருக்கேன். நான் இதில் டிப் ஆகாமல் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையும் அதில் மாற்றிடுவேன். ஸோ பாருங்கள், நான் இது உண்மையிலே இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் சும்மா ரேண்டமாக பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் இந்த ரெசிபி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டே அதே மாதிரி செஞ்சேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் கடையில் வாங்குறது எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். லிட்ரலி அதே மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.